ரேடன் மீடியா சார்பாக உங்களை எல்லோரும் வரவேற்கிறேன். எங்கள் சேர்பர்சன் ராதிகா சரத்குமார் மேடம் வந்து வர வேண்டியது, அவங்க ஷூட்டிங்னால் வர முடியல. ஸோ ஆன் பிஹாஃப் ஆஃப் அவர் முரளி ராமன் என் பேர், நான் CEO of this company, and Shubha Venkat, she is taking care for creative, CEO of creative. ஸோ நாங்கள் நிறையா சீரியல்ஸ்லாம் பண்ணிகிட்ருக்கோம். இப்போதைக்கு எல்லா லாங்குவேஜ்லேயும் பண்ணிகிட்ருக்கோம். இன்ஃபேக்ட் சவுத் இண்டியன் லாங்குவேஜ் ஃபுல்லாக நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடா எல்லாத்துலேயும். And then we are doing a lot of events also. And then we have one more thing is actor purpose. Radan and Anupam Kher actor purpose ன்ற ஒரு ஸ்கூல் வச்சுருக்கோம். This is acting school. ஸோ இந்த ஸ்கூலில் வந்து ஆக்டிங் கற்றுக் கொடுத்து அவங்கள வந்து ஒரு அதர் டைமென்ஷன் ஆஃப் ஆக்டிங் கற்றுக் கொடுத்து we are க்ரூம் பண்ணி அனுப்புகிறோம் நாங்கள். ஸோ அட் ப்ரெசென்ட் இதெல்லாம் நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம். எனி அதர் திங். படங்கள் வந்து ஐ பிக்சர்ஸ் தனியாக இருக்குது. அது வந்து ரேடனில் இருக்குது. ஐ பிக்சர்ஸில் வந்து நாங்கள் we are producing a film. அதில் வந்து இப்போ வந்து டிராஃபிக்னு ஒரு மலையாள படம் இருக்கு இல்லையா, அது வந்து 4 வழிச்சாலைன்ற இதில் இது பண்ணிட்டுருக்கோம். பட் அதுக்கு தனியாக ப்ரெஸ் மீட் வச்சுருக்கோம், அது வேறு. ஸோ இது ஒன்லி ஃபார் ரேடன் தான். செல்லமேயோட இயக்குனரை மாற்றினதுக்கான காரணம் என்ன சார்? செல்லமே இயக்குனர் மாற்றினதுக்கான காரணம் வந்து என்னென்னா, இன்னும் நல்லா விறுவிறுப்பாக பண்ணணுன்ற ஒரே ரீசனுக்காக தான் நாங்கள் விறுவிறுப்பு இல்லை, ஒன்றும் தேவைப்பட்டது விறுவிறுப்பு, அதுக்காக நான் இது பண்ணோம். இப்போ நீங்கள் உங்களுக்கு கொஞ்சம் வேணும்னா காரம் ஆட் பண்ணுவீங்களா சமையல்ல, அது மாதிரி தான். வேற எதுவும் காரணம் கிடையாது. அவரே எங்களோட சிக்கம்மா அடுத்த சீரியல் ஒன்று பண்ணிட்டு இருக்காரு அவரு. ஸோ சிக்கம்மான்னு ஒரு கன்னட சீரியல் அவர் டைரக்ட் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ அதனால அது ஒன்றுமே இங்கே எது கிடையாது. ஷஃபிள் பண்ணிப்போம் எங்கள் இதில். சுலைமான் பாபு தான் பண்றாரு. அவர் தான் பண்ணிட்டு இருக்காரு. அது வந்து உதயம் வந்துட்டு. ஆக்டிங் ஸ்கூல் எப்படி சார் இருக்கு? ஆக்டிங் ஸ்கூல்லலாம் போயிட்டுருக்கு. இப்போ அதுலேருந்து ஒரு 4-5 ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா எங்கள் படத்துலேயே நடிக்கிறாங்க. இப்போ அண்ட் தென் ஆஸ்காரோட ஒரு படம் வரப்போகுது இல்லையா, அதில் வந்து நடிக்க போகிறாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய பேர் அதர் கம்பெனிஸ்லேருந்து வந்து செலெக்ஷன் இது பண்ணிவிட்டு அவங்க இது பண்ணிட்டுருக்காங்க, கேட்டுட்ருக்காங்க. நடிகரா வெளியே வந்து இனிமேல் தான் வரப்போகிறார். நாங்களே ஒரு கொஞ்ச நாள் தான் ஆச்சு. ஆமாம், ஃபர்ஸ்ட் படம் இதில் பண்ணுறாங்க. தென் ஆஸ்கர் ஃபிலிம்ஸும் பண்ணுறாங்க. இன்றைக்கி காலையில் கூட அனுப்பம் கேர் வந்துட்டு இருந்தார். பட் உங்களை ஆடியோ ஃபங்க்ஷனால் வர முடியலன்னு சொல்லிட்டு இருந்தார். நெக்ஸ்ட் டைம் வந்தபோது நான் வந்து அரேஞ்ச் ஃபார் ப்ரெஸ் மீட் ஆல்சோ. மொத்தம் எத்தனை சீரியல் போயிட்டுருக்கு உங்களுக்கு? எல்லா லாங்குவேஜ், 4 லாங்குவேஜ். தமிழில் மொத்தம் 3 போயிட்டுருக்கு. சிவசங்கரி, செல்லமே, அப்புறம் இளவரசின்னு மத்தியானம் வர சீரியல். தெலுங்குல வந்து மத்தியானம் சிட்டம்மான்னு ஒன்று போயிட்டுருக்கு. ஈவினிங் வந்து ஸ்வாத்தின்னு ஒன்று போயிட்டுருக்கு. கன்னடாவில் வந்து சிக்கம்மா போயிட்டுருக்கு. இப்போது மலையாளத்தில் எனி டைம் ஒன்று ஸ்டார்ட் பண்ணுறோம். இன்னும் இட்ஸ் இந்த பைப்லைன். மலையாளத்தில் ஒரு சீரியல் ஆரம்பிக்கப்படும். ஆமாம், ரன்னிங்கில் 6 இருக்குது. மலையாளம் எனி டைம் போயிட்டு. தமிழை தவிர்த்து வேறு மொழியில் இருக்க சீரியல் எல்லாமே தமிழில் பண்ணது டப் பண்ணுறீங்களா இல்லை ஸ்ட்ரெயிட்டாக மற்ற லாங்குவேஜ்லேயும் பண்ணுறீங்களா சார்? ரெண்டும் இருக்குது சார். இப்போ வந்து சிட்டம்மா எடுத்துக்கிட்டிங்கன்னா செல்லமையோட டப்பிங்கும் இருக்குது. இப்போ ஸ்வாதி எடுத்துக்கிட்டிங்கன்னா அது ப்ரைம் டைமில் போகுது. அது எங்களோட ஒரிஜினல் நேரடி தெலுங்கு ப்ரொடக்ஷனும் இருக்குது. தெலுங்கு வந்து நாங்கள் ஹைதராபாத்தில் பண்ணுறோம். அதே மாதிரி சிக்கம்மா வந்து நேரடி ப்ரொடக்ஷன் வந்து இதில் பெங்களூரில் பண்ணுறோம். ஸோ ஒன்ஸ் வி கெட் இட் வி ஸ்டார்ட் டூயிங். இதை தவிர்த்து ஈவெண்ட்ஸும் பண்ணுறோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ரேடியோ மிர்ச்சி அவார்ட்ஸ் இப்போ பண்ண போகிறோம். ராடன் இஸ் கோயிங் டு டூ என்டையர் கிரியேட்டிவ் பீயிங் டிசைன் பை ராடன். ஸோ ரேடியோ மிர்ச்சி அவார்ட்ஸ் அது வந்து பார்த்தீங்கன்னா 4 லாங்குவேஜ், சவுத், என்டையர் சவுத், தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம். ஹைதராபாத்தில் நடக்கிறது இது. ஸோ அது இது பண்ணுறோம். ஆகஸ்ட் மாதம் அது பண்ணுறோம். இப்போ வணக்கம் லண்டன் பண்ணோம். ஸோ அது மாதிரி வணக்கம் டோக்கியோக்கு பிளான் பண்ணிகிட்ருக்கோம். வணக்கம் அமெரிக்கா பிளான் பண்ணிகிட்ருக்கோம். பிளான் பண்ணிகிட்ருக்கோம். மோஸ்ட் ப்ராபப்லி ஜனவரியிலேருந்து இருக்குங்க. ஜனவரியிலேருந்து கண்டினியூஸாக இருக்கும். அதாவது ஒரு வேர்ல்டு டூர் மாதிரி. வணக்கம் வணக்கம் லண்டன் மாதிரி, வணக்கம் USA, வணக்கம் டோக்கியோ, அந்த மாதிரி எல்லா ஒவ்வொரு கண்ட்ரியும் போய் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணிட்டு இருக்கோம்.
சார் இப்போ சினிமா மாதிரி சீரியல்ஸும் வெளிநாடுகள் போய் ஷூட் பண்ண ஆரம்பிச்சு என்ன ரீசன் என்ன எப்படி ரெஸ்பான்ஸ்? ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா திருப்பி ஒரே செட்டை பார்க்குறதுக்கு பதிலாக கொஞ்சம் வெளிநாடு போனால் ஒரு வெரைட்டி கிடைக்குமென்றதுக்கு தான் அது ஒன்று. ஏன்னா இப்போ பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் எல்லா சீரியல்லையும் பார்த்தீங்கன்னா ஒரே மாதிரி வீடு அந்த மாதிரிலாம் இல்லாத கொஞ்சம் ஒரு மாறுதல் க்ரியேட் பண்ணுறதுக்கு தான் நம்ம வெளிநாடு போகிறோம். அது வெளிநாடு போய் ஷூட் பண்ணும்போது ஒரு தனி கலர் கிடைக்கும். கதைக்கு தான் இதுதான், அதுக்காக கதை இல்லாத இதுக்காக போய் வெளிநாடு ஷூட் பண்ணுறதா இல்லை, கதைக்கு தேவைப்பட்டால் வெளிநாடு போகிறது தான் இருக்குது. இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி வெளிநாட்டு ஷூட்டிங் வந்து ஃபஸ்ட்டு பண்ணது வந்து ரடான் தான் சார். சிறகுகள்னு ஒரு டெலிஃபிலிம் டோட்டலாக ஷார்ட் அட் லண்டன். ஸோ அது கதைக்கு வந்து தேவைப்பட்டது. சிறகுகளோட கதையே வந்து லண்டனில் போய் தவிக்கிற ஒரு இந்திய பெண், படிக்காத ஒரு பொண்ணு, அங்கே திடீர்னு வந்து ஹஸ்பண்ட் விட்டுட்டாக்கா அந்த குடும்பத்தை எப்படி சமாளித்து முன்னுக்கு வரா அப்படின்னு. அதே மாதிரி சீரியலில் வந்து ஃபஸ்ட்டு வெளிநாட்டுக்கு போனதும் நம்ம தான். செல்வி வந்து சிங்கப்பூரில் கொஞ்சம் எடுத்தோம், அதே மாதிரி ஸ்ரீலங்காவில் கொஞ்சம் எடுத்தோம், அரசி வந்து மலேசியாவில் எடுத்தோம். இப்போ வந்து ஒரு தெலுங்கு சீரியலுக்காக மலேசியா போகிறதுக்கு பிளான் பண்ணிகிட்ருக்கோம். ஒன்லி டு பிரேக் த மொனாட்டனி, வேறு எந்த இதுவும் இல்லை. ஏதாவது ஒரு சின்ன ஒரு ப்ரீஸியாக ஒரு 20 எபிசோட்ஸ் போய் ஒரு சின்ன டேர்னிங் பாயிண்ட்டுக்கு போயிட்டு வரலாம் அப்படின்னு நினைக்கிறோம். எவ்ரி 20 minutes வந்து ஹேஸ் டு பி ஸோ கிரிப்பி டெலிவிஷனில். அப்போ தான் இப்போ ஏதாவது ஒரு சேஞ்ச் இருந்தால் தானே பார்க்குறேன்னு சொல்கிறாங்க. அதுக்கு தான் இப்போ ட்ராய் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட்ஸை வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ட்ராய் வந்து அது எதுவும் உங்களுக்கு அஃபெக்ட் ஆகுமாங்க? ஏன்னா டூ மச் ஆஃப் அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் வந்து ஒரு சீரியலில் போடும்போது எனி ப்ரோக்ராமில் போட்டால் வந்து இட் டிஸ்டர்ப்ஸ் த ஆடியன்ஸ் அப்படின்னு சொல்லி ட்ராய் சொல்லியிருக்காங்க. ரீசெண்டாக கூட ஒரு லாஸ்ட் வீக் முன்னாடி கூட சொல்லியிருந்தாங்க. will it be a hindrance for you? உங்களுக்கு இன்னும் அது அமல்படுத்தல, அது வந்து சேனல் தாங்க டிசைட் பண்ணும். ஏன்னா எங்களோட சீரியல் வந்து பார்த்தீங்கன்னா முதல் சீரியல் ஆரம்பிக்கிறோம்னு வச்சுங்களேன், இப்போ ஆரம்பித்து ஒரு மாதம் வரைக்கும் அது பாப்புலாரிட்டிக்கு ஏற்ற மாதிரி தான் அட்வர்டைஸ்மெண்ட் ஃபில் ஆகும். ஸோ இந்த பேங்கிங்கை வந்து நாங்கள் எப்படி யூஸ் பண்ண முடியும்? ஸோ கொஞ்சம் தள்ளி தான் யூஸ் பண்ண முடியும். இப்போ 5 நிமிஷம் இருக்குன்னா இதில் 3 நிமிஷம் தான் விற்க முடியுது, 2 நிமிஷம் தான் விற்க முடியுதுன்னா மீதி இருக்கிற பேலன்ஸ் பேங்கிங் ஹவர்ஸை நம்ம வந்து ஆட் இதை வந்து அடுத்த மாதம் தான் யூஸ் பண்ண முடியும். ஸோ அப்படி அக்யூமுலேட் ஆகும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சீரியலை விட ஆடு ஜாஸ்தி வர மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். இதுதான், வேற ஒன்றுமே கிடையாது. இது வந்து ஆஸ் அ சேனல் இஸ் சப்போர்ட்டிங் டு த ப்ரொடக்ஷன் கம்பெனிஸ். ஸோ எடுத்தவொடனே விற்க முடியாது, அதுக்காக இந்த மாதிரி ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் பண்ணுறது தான். ஸோ அதனால இது வந்து சேனல் தான் டிசைட் பண்ணும். இது ப்ரொடக்ஷன் கம்பெனி நாங்கள் வந்து கேட்டுட்டு தான் இருப்போம் சேனலில். ஏன்னா நம்ம பண்ணும்போது இந்த மாதிரி அக்யூமுலேட் ஆகுறதுனால அதை எப்படி யூஸ் பண்ண முடியும், அப்படி இந்த சீரியல் தான் யூஸ் பண்ண முடியும். ஸோ முதல் வாரம் வந்து 2 நிமிஷம் தான் வரும், 2வது வாரம் பார்த்தீங்கன்னா 3 நிமிஷம் வரும். இந்த பேலன்ஸ் இருக்கிற ஒவ்வொரு எபிசோட்லேயும் 3 நிமிஷமும் 2 நிமிஷமும் அக்யூமுலேட் ஆகும் இல்லையா? ஸோ அதை ஆட் பண்ணுறது. சீசன் கூட இருக்குது. சில சமயம் பார்த்தீங்கன்னா அட்வர்டைஸ்மெண்ட் சீசனே இல்லாமல் இருக்கும். ஸோ அந்த சீசன்லலாம் அக்யூமுலேட் ஆகிறதெல்லாம் நாங்கள் பின்னாடி தானே யூஸ் பண்ணி ஆகணும். ஏன்னா செலவு ஒன்றா தான் இருக்கும் போது அதே செலவு தான். ஆமாம், கான்செப்ட் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அதுவும் கூடிய சீக்கிரம் வரும். முன்னாடி வந்து தங்க வேட்டை, தங்க மழை 2 பண்ணோம். திருவாளர் திருமதி நிறையா பண்ணியிருக்கோம். அந்த மாதிரி பண்ண போகிறோம். எவ்ரிதிங் இந்த டிஸ்கஷனில் இருக்குது. ஆக்சுவலி எல்லாம் ஃப்ளூயிடாக இருக்குது. அதான் சார். தமிழை தவிர வேற எந்த லாங்குவேஜ் உங்களுக்கு வரவேற்பு அதிகமாக இருக்கு சீரியல்ஸ்க்கு? மற்ற லாங்குவேஜஸ் நீங்கள் பண்ணுறீங்க தமிழை தவிர? தெலுங்கு அண்ட் கன்னடா ரெண்டுமே நல்லா ஈக்குவலாக தான் இருக்குது சார். குஜராத்திலாம் எப்படி? குஜராத்தி முன்னாடி பண்ணியிருந்தோம், அது நல்ல டிஆர்பியில் இருந்தது. கண்கு பகலான்னு ஒன்று பண்ணியிருந்தோம். இப்போ குஜராத்தி நம்ம பண்ணல. சிங்களத்தில் போகிற சீரியலுக்கும் நல்ல வரவேற்பு இருக்குது. ஸோ எல்லாமே அந்தந்த லாங்குவேஜுக்குன்னு போகும்போது அந்த கதைகள், அந்த நேட்டிவிட்டி, அந்த ஊர் மக்கள், அவங்கள தான் நாங்கள் யூஸ் பண்ணுறோம். நம்ம லோக்கல் க்ரியேட்டிவ்ஸை விட அந்த ஊர் க்ரியேட்டிவ்ஸை தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ கரெக்டான டெக்னீஷியன்ஸ் யூஸ் பண்ணுறதுனால நல்ல வரவேற்பு தான் இருக்குது. இப்போ நாங்கள் வந்து பிளானிங் ஃபார் ஈவன் மலேசியாவில் போய் மலாய் படம் பண்ணலான்னு பிளான் பண்ணிட்டுருக்கோம். ஸோ அது வந்து பைப்லைனில் இருக்குது, அது டிஸ்கஷன் போயிட்டுருக்கு. எனி டைம் அது இதாகும். ஸோ மலையில் ஃபிலிம் பண்ணலான்னு பிளான் பண்ணி மலை லாங்குவேஜில் ஃபிலிம். தென் அப்போ நீங்கள் மலாய் டெக்னீஷியன்ஸ் யூஸ் பண்ணி அப்போ அவங்க தான் யூஸ் பண்ணணும். அவங்களுடைய அவங்க நேட்டிவிட்டி அதெல்லாம் வரும்போது பெஸ்ட் ஆஃப் டெக்னீஷியன்ஸ் நம்ம யூஸ் பண்ண முடியும். மலேசியன் மார்க்கெட் ஃபிலிம் மார்க்கெட் அவ்வளோ இதுவாக இது மலையாளமா இப்போ நல்லா போயிட்டு இருக்கு. இப்போ நல்லா வந்துட்டு இருக்கு. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா மலையில் இன்ஃபேக்ட் நம்ம தமிழ் படம்லாம் சிலதெல்லாம் அங்கே ரீமேக் பண்ணி நல்லா போயிருக்கு. ஆக்சுவலாக அங்கே தான் அவங்க லோக்கல் டைரக்டர்ஸ், லோக்கல் ஆர்டிஸ்ட் எல்லாமே. சார் நம்ம கதையாம்சத்தை மட்டும் எடுத்துக்கிட்டு அதை எப்படி லோக்கலைஸ் பண்ணமோ
அப்படி லோக்கலைஸ் பண்ணுவாங்க. அப்போ அங்கே இருக்கிறவங்க தான் அந்த மொழி பேசணும், அந்த கலாச்சாரம் தெரியணும். என்ன ஒன்றுனா லவ் சப்ஜெக்ட் அவ்வளோவா அங்கே வந்து இதாகுது. ஏன்னா நம்ம ஊரில் தான் அந்த லவ்வில் வந்து அப்பா அம்மாலாம் வந்து இது பண்ணுறது அப்ஜெக்ட் ப்ராப்ளம் பண்ணுறதெல்லாம். அங்கே வந்து லவ் பண்ணி தான் கல்யாணமே 95%, 5% தான் அரேஞ்ச் மேரேஜ். ஸோ அப்படி இருக்கும்போது இந்த கதையை அங்கே எடுத்துகிட்டு போனால் வேலைக்கு ஆகாது. அங்கே இருக்கிற லோக்கல் இதில் வந்து ஃப்ளேவர் கொடுத்து நம்ம பண்ணும்போது தான் இட் மோர் இருக்குது. ஸோ அந்த மாதிரி அங்கே இருக்கிற க்ரியேட்டிவ் வச்சு தான் நம்ம ஐடியாஸ் நிறைய ஐடியாஸ் இது பண்ணி பண்ணோம். நார்மலாக இந்த ஃபாரின் கண்ட்ரிஸ் போய் ஷூட் பண்ணுறாங்க சார் ஃபிலிமில். அவங்க போனாங்கன்னா அவங்க வந்து அந்த கவர்மெண்ட் வந்து they give some benefits for the production company. அந்த மாதிரி சீரியல்ஸ் நீங்கள் போனீங்க எதாவது பெனிஃபிட்ஸ் இருக்கா சார்? இல்லைங்க, இப்போதைக்கு ஒன்றும் அது மாதிரி தரல. சில டூரிசம் தராங்க, ஆனால் சில டூரிசம் தர்றது கிடையாது. முன்னாடி மலேசியா டூரிசம் வந்து ப்ரொமோட் பண்ணுறதுக்காக கொடுத்தாங்க, அப்போ கொடுத்தாங்க, அப்புறம் கொடுக்கல. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இப்போ மொரீஷியஸும் கொடுத்தாங்க, மொரீஷியஸும் கொடுக்கல, இப்போ நிறுத்திருக்காங்க. மற்றபடி ஆஸ் இட் இஸ்